சென்னை அணி பிளே ஆஃப் செல்லக்கூடிய கடைசி வாய்ப்பு. கேப்டன்சியில் எதுவும் மாற்றம் இருக்குமா? அடுத்த வருஷத்தில் சஞ்சு கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அது செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஃபைனலி தலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்டியோட அடுத்த மேட்ச் வந்து ஆட போகிறாரு அப்படின்ற நியூஸ்மே வந்துருக்கு. கிளைமேக்ஸில் சொதப்புறாங்க, மிடில் ஆர்டரும் பார்த்திங்கன்னா சொதப்பிக்கிட்டு இருந்துச்சு. ஃபினிஷிங்கில் ஹிட்டர்ஸ் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மாதிரி வந்து ஆன்டி கிளைமேக்ஸாக போயிட்டு தான் வந்து எல்எஸ்சியோட ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களோட மீண்டும் ஒரு போட்டி இருக்குது. எப்படி வந்து ஜெயிக்க போகிறாங்க, பிளேயிங் 11 எப்படி அமைய போகுது, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களை, நான் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டிவிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேப்டன்சி விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். இது வந்து இப்போ எழுந்த விஷயம் கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ருத்து பேசாமல் ஒன் டவுன் ஆனால் நல்லாயிருக்கும், ருத்து பேசாமல் கேப்டன்சி வேறு மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஓவர்களை கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த தோத்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நிறையவே ஜெயிச்சனால அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த சீசன் வந்து கடைசியாக இருக்கும். அடுத்த சீசன் மேபி வந்து இப்போ இந்தியன் டீமுக்கே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு T20க்கு. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு வந்து பெயர்கள் அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸுமே போயிட்டுருக்கு. அதனால் ஃப்யூச்சரை நோக்கி பார்க்கும்போது மேபி வந்து அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக ருத்ராஜுக்கு பதிலாக சஞ்சு தான் கேப்டன் பண்ணுவார் அப்படின்ற ஒரு டாக்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தலை விஷயத்துக்கு வரும். இந்த சீசன் ஃபுல்லாகவே தலை இப்போ வருவார் அப்போ வருவார் பார்த்தா இது நாள் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸோட பேசி விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா தலை நாளைக்கு விளையாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி வந்த பஸ்ஸில் அவர் வரலப்பா, அவர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஒரு மாதிரி பண்ணும்போது ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்கும், சங்கட்டமாக இருக்கும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்டியோட மேட்ச்சில் தான் வந்து அவர் ஆட போகிறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் மேட்ச்சு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேயிங் 11 வந்து சேம் 11 சொல்கிறதா இருக்கட்டும், ஒன் சேஞ்சு பிரசாந்த் வீருக்கு பதிலாக தலை கம்சின், MS தோனி கம்சின்னு சொல்லும் போது ஒரு சத்தம் அதிர் பார்த்தியா, அது வரைக்கும் கன்ஃபார்ம் கூட அப்படி நடந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். நான் சொல்ல மாதிரி பிரசாந்த் வீருக்கு பதிலாக தான், பிரசாந்த் வீர் அல்லது கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து இறக்குவாங்க. ஃபுல் மேட்சும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, இம்பேக்ட் பிளேயராக வருவார். ஏன்னா கண்டிப்பாக இவங்க சொதப்புக்கு அவர் தான் கண்டிப்பாக வந்து இது ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 6 போட்டு முடிச்சு கொடுக்குறாரு மேட்சை. அப்படியே அடியே ஓஜிஸ் பேக்கடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கரகோஷம் நிறைந்த ஒரு ஆட்டமாக வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. லக்னோவில் தான் வந்து அந்த மேட்சுமே நடக்க இருக்குது. இதில் என்ன மாதிரி பிளேயிங் 11 வந்து பார்த்திங்கன்னா சென்னை போக போகிறாங்க அப்படின்ற டவுட்டுமே இருக்குது. ஓப்பனிங் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டில்டாக இருக்குது. ஒரு சில மேட்ச் வந்து ருத்ராஜ் சொதப்புறாரு, மேபி அவர் ஒன் டவுன் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ உர்வில் பட்டேல் பார்த்திங்கன்னா விட்டு பிரித்து எடுத்துட்டார். ஆயுஷ் மாத்திரை போனப்போ எல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவ்வளோதான் போல இருக்குது இந்த சீசனு, ஆயுஷ் மாத்திரையும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தால் அவரும் போகிறாரு, சர்ஃப்ராஸ்காரங்க இவங்க உட்கார வைக்கிறாங்க, சிவம் தூபே ஃபார்மில் இல்லை, டெவல் பிரவிஸும் அந்தெல்லாம் அடிக்க மாட்டேங்கிறாரு, கட்டையை போட்டுட்ருக்காரு, என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உர்வில் பட்டேல் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்காக ஆடிட்டுருக்காரு. போன மேட்ச் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சர்மா கட்டையை போட்டு ஆடிட்டு இருந்தார். அதுக்கு முந்தின மேட்ச்சில் ஒரு சில மேட்செல்லாம் காப்பாற்றியுமே கொடுத்தாரு. ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் எப்போ வேணாலுமே நல்லாவே ஆடலாம், அதனால் ஓப்பனிங் கூட அவர் வந்தாவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ருத்து வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்கணும். இப்போ சஞ்சு ஒரு சில மேட்ச் வந்து நின்று விளையாடி கொடுத்தாரு, அதே மாதிரி ருத்ராஜும் பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து விளையாடி கொடுத்தாரு அப்படின்னா தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து சிஎஸ்கே நகர முடியும். அதுவும் இல்லாமல் மிடில் ஆர்டர் ரொம்பவே சொதப்புது. உர்வில் பட்டேல் ஒரு சைடு ஆடுறாரு அப்படின்னா சிவம் தூவேவாக இருக்கட்டும், டெவல் பிரவிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சமாச்சு கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா சிவம் தூவே நல்லாவே ஆடுவார். திடீர்னு கட்டையை போட்டுட்ருக்காரு, திடீர்னு ஒரு 2 6 ஆறுச்சாமி வந்து அடிக்கிறாரு. அது பத்தாது, ஒரு கண்டினியூஸாக வந்து ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எகிரிக்கிட்டு இருக்கும்போது 10லேருந்து 12 போகும்போது அங்கே ஒரு 2 3 6 போட்டு குறைக்கணும். இவங்க ப்ரெஷரை பில்டு பண்ணுறாங்க. ப்ரெஷரை பில்டு பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் மேலும் கட்டையை போட்டு ஒரு சில விக்கெட்டுகள் போகிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து தோக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நிறைய வாட்டி போச்சு. அதெல்லாம் தாக்கல் பண்ணி இப்போ ஒரு 4-5 மேட்சாக வந்து சூப்பராகவே போயிட்டுருக்காங்க. அதனால் பிளேயிங் 11 என்னைய பொறுத்தளவு சேம் 11 அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு சேஞ்சஸ் நான் சொன்ன மாதிரி பிரசாந்த் வீர் இல்லை கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா தலைமை உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முகேஷ் சௌத்ரி ஒரு சில மேட்ச் நல்லா தான் பண்ணுறாரு. அன்சுக் கம்போஸ் எல்லா மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸாக வந்து ஏகே பண்ணிகிட்ருக்காரு. நூறும் சரி, இவரும் சரி, அகில் ஹுசேனும் சரி, இவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை.
ஜேமி ஓவர்டன். பேட்டிங் அந்தளவு அவருக்கு இது இல்லை பண்ண மாட்டாரு. ஆனால் பவுலிங்கை பொறுத்தவரை எல்லா மேட்சுமே சாலிடாக 2 விக்கெட்லேருந்து 4 விக்கெட் வரைக்கும் செமையாகவே எடுத்துடுறாரு. ஆனால் பவுலிங்கை பொறுத்தளவு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேட்டிங்கை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி அந்த மிடில் ஆர்டர்ஸ் அதை பிறகு கிளைமேக்ஸில் முடிச்சு வைக்கக்கூடிய இன்னொரு எபிலிட்டி வந்து பண்ணணும். ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ருத்து நிக்கன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அடுத்து எல்எஸ்டியோட மேட்ச் இருக்குது, அதை ஜெயிச்சிருவாங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்குது. இப்போ 12 பாயிண்ட்டோடு இருக்காங்க. அடுத்த 3 மேட்சும் ஜெயிச்சா மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போக முடியும். ஏன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி மேட்ச் நடக்குது, ஜிடிக்கு மேட்ச் நடக்குது எஸ்ஆர்ஹெச் கூட. எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அவன் ஃபஸ்ட்டு பொசிஷன் போயிடுவான். அதே மாதிரி இன்றைக்கி ஜிடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷன் போயிடும். ஏன்னா இப்போ வந்து சிஎஸ்கே உங்களுக்கு ஜிடிக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வார் போயிட்டுருக்கு, எவன் ஜெயிக்கிறானோ அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிஎஸ்கே இருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு என்ன அப்படின்னா அடுத்து வர 3 போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தான் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடி கூட இருக்குது. அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக இவங்களெல்லாம் தோக்கடிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். சில பேர் சொல்கிறாங்க ஒரு மேட்ச் தோத்துட்டு இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா கூட சிஎஸ்கே உள்ளே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. 16 பாயிண்ட் என்பது வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதமான உள்ள 4வது அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்கும். 18 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அவங்க பார்த்திங்கன்னா பிளே ஆஃப் உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அதான் சிஎஸ்கே அதுக்கான ஒரு ஹோப்போடு தான் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டீம் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. அவங்க எல்லா போட்டிகளும் ஜெயித்தாலும் 12 பாயிண்ட்டு கிட்ட தான் வர முடியும். அதனால் ஆல்மோஸ்ட்டு மும்பை அண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாங்க எல்எஸ்சி. அதுக்கப்புறம் கேகேஆரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டவுட்டட் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ ரேஸில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டீம் வந்து செம்ம ரேஸில் இருக்குது. அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வந்து எல்லா மேட்சையும் ஜெயிச்சுட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே தோற்று டிஃபெண்ட் பண்ண முடியாமல் எல்லா மேட்சையும் தோற்று 4வது பொசிஷனில் இருக்கான். அடுத்து இப்போ மும்பையோட மேட்ச் இருக்குது, அவங்க வெளில போயிட்டாங்க. இவங்களை காலவாரி விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாழக்கிழமை வந்து மும்பைக்கு வந்து பஞ்சாப்க்கு மேட்ச் இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவில்லை. அவங்க ஆல்மோஸ்ட் இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உள்ளே போகிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அது அவங்க கையில் தான் இருக்குது. சிஎஸ்கே பொறுத்தவரை பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாகவே இருக்குது. அதுக்கு வந்து அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணால் ஒரே ஒரு தான், அடுத்து எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு இருக்க குறைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே வந்து என்ன பிளேயிங்களோட போனால் நல்லாயிருக்கும்? கேப்டன்சி மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமா? தலை அவர்களோட வருகைக்காக எந்தளவு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.